இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? உமன்ஸ் டேக்கு தளபதி விஜய் பேசின வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆரம்பமே சொல்லிட்டாரு. வந்திருக்கும் சிங்க பெண்கள் உங்கள் அனைவருக்கும், மேடையில் இருக்கும் சிங்க பெண்கள் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு தான் தனியா இது போட்டு போட்டுருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோயில் யானை ஒன்று இருந்துச்சான். அது ரொம்ப உஷாரான யானை, அதை ஏமாத்தவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த யானையை அந்த ஊர்ல இருந்த ஒரு ஜெகஜால கில்லாடி ஒருத்தர் வந்து ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டாராம். எப்படி ஏமாத்தினார் அப்படின்னா, அந்த தேங்காய் மூடிக்குள்ள இருந்த அந்த தேங்காய்க்கு பதிலா சுண்ணாம்ப வச்சு அது ஒரு நெஜ தேங்காய் மாதிரி அதை ரெடி பண்ணி அதை யானை கிட்ட நீட்டி இருக்கிறார். யானையும் அந்த தும்பிக்கையை வச்சு அதை வாயில போட்டு சாப்பிட்டுருச்சான். பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் கேட்டாராம், எப்படிப்பா, அது ரொம்ப உஷாரான ஒரு யானையாச்சு, அது எப்படி ஏமாத்தின? நீ சுண்ணாம்பை கொடுத்துட்டு அது தேங்காய்னு நினைச்சு சாப்பிட்டுருச்சு, எப்படிப்பா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சா, தெரியாது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸும் அந்த ஃப்ரெண்டும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த யானை டாபிக் வந்திருக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்டாரா, பாவம் அந்த யானை உஷாரான யானை தான், எப்படி ஏமாந்துச்சுன்னு தெரியல, எனக்கு என்னமோ அது வந்து அன்னைக்கு ஒரே ஒரு தடவை தெரியாமல் ஏமாந்துருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னான். உடனே, ஓஹோ, அப்போ உனக்கு என்னோட டேலண்ட் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படியா, சரி இப்போ பார்க்கலாமா, செகண்ட் டேர்ம் என்ன பண்ணுறோம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த யானைகிட்ட போய் ஒரு வாழைப்பழம், அந்த உள்ளே இருக்கிற அந்த பழத்தை எடுத்து வெளியில் போட்டுட்டு உள்ளே ஒரு பஞ்சை வச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு நெஜ வாழைப்பழம் மாதிரி அதை ரெடி பண்ணி தெனாவட்டா அந்த யானைக்கிட்ட நீட்டியிருக்காரு. அந்த யானையும் தும்பிக்கையை அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து அவனை ஒரு சொழட்டு அப்படியே தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அடிபட்டு கிடந்த அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் கிட்ட அந்த ஃப்ரெண்டு வந்து காதலை சொன்னானாம், யானைக்கு கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தி நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த கதையில் அந்த யானை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாக்காளர்கள். அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா யாரும் தெரியாதா? அது உங்க மைண்டுக்கு யாராவது நிர்வாகம் பொறுப்பு இல்ல ராஜா, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. சரி, அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா இங்க இருக்கிறது ஒத்த யானை இல்ல, ரெட்டை யானைகள், ரெட்டை போர் யானைகள், என் சிங்க பெண்கள். இதெல்லாம் யாரும் எதையும் சொல்லி ஏமாத்த முடியாது. இப்போ இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு ஒரு சில உண்மையா முக்கியமான சில வாக்குறுதிகளை படிப்போமா? பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. இதை நம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டிலேயே அறிவித்தோம். அதன்படி அதற்கென தனித்துறை
அதாவது தனி இலாக்கா ஏற்படுத்தப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இரண்டாவது, மதிப்புமிகு மகளிர் திட்டம். மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி ஓசி என்று கேலிக்கு உள்ளாகும், எப்படி இலவசம் என்று ஏளனமாக பார்க்கப்படும். இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் உரிமை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் ஓங்கி உரைக்கிறது. இந்தியாவில் நம்பர் 1 இல்லாத மாநிலங்களில் கூட பெண்களுக்காக மாதம் மாதம் வழங்கப்படும் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் நம்பர் 1 மாநிலம் என்று தனக்குத்தானே தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசில் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால் அவர்களின் மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைந்தபட்சமாக வேணும் பூர்த்தியாக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யோசித்ததால் நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வர் என்பது நமக்கு தெரியும். அடுத்து, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமையா மாறி நிற்பது சமையல் கேஸ் விலையும் ஒன்று. தேர்தல் நெருங்கும் போது மட்டும் கேஸ் விலை குறைக்கப்படும். தேர்தல் முடிந்ததும் மீண்டும் கேஸ் விலை உயர்த்தப்படும். அந்த விலை உயர்வு நம் காதுகளில் புகை வரும் அளவிற்கும் கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கும் இருக்கும். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நிறைய வீட்டுல கேஸே வாங்க மாட்டாங்க. சூப்பர். ஒரு வருஷத்துக்கு 6னா பெரிய விஷயம். வளர்த்த நம் தாய்மார்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டமாக அறிவிப்பதில் தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து பெருமை கொள்கிறது. அடுத்து, அண்ணன் சீர்திட்டம். அண்ணன் சீர்திட்டமா? கல்யாணம் நினைக்கிறேன். கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம். அதை முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வை பங்கேற்பதில் தமிழக வெற்றி கழகமும் நாமும் பெரும் மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கிறோம். காமராஜர் கல்வி உறுதி திட்டம்.
கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்ற ஒரு இயக்கம்தான் நம்ம தமிழக வெற்றி கழகம். நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக கல்வி இடைநிற்றல் என்பது இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள திட்டம்தான் காமராஜர் கல்வி உறுதி திட்டம். இடைநிற்றலுக்கான காரணங்களில் ஒன்றாக பொருளாதார குறைபாடும் இருக்கிறது. இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி காசு கூட இல்லாம கஷ்டப்படுவாங்க, வேலைக்கு அனுப்புவாங்க, உதவி தொகையாக வழங்கப்படும். கஷ்டப்படுறவங்களுக்கு அது பெரிய ஆட்டோமேட்டிக்கா இப்போ எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அங்க பேரு கண் கலங்கிடுச்சு. வெற்றி பயணம் திட்டம் கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். எல்லாத்துலயுமே போய்க்கலாம், ஒரு பஸ்ல மட்டும் இல்ல. தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மேலும் தமிழ்நாடு அவசியமும் ஏற்படாது. உண்மையிலே சூப்பர். அப்ப எங்களுக்கு பாதி விலையாக போடுங்க. அது ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. Zero tolerance for crimes against women. பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நம் மிகப்பெரிய கனவு, நம்மளுடைய விருப்பம். 2 வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடுமை, விமான பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என இந்த கொடுமைகளில் ஈடுபட்டதே திமுக நிர்வாகி ஒருவரும் திமுக கவுன்சிலர் ஒருவரும் தான் என்பது செய்திகள் வழியாக எல்லாரும் அறிந்த ஒன்று. இதையெல்லாம் தடுக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். கேமரா வச்சிருப்பாங்க உடம்புல, தெரியாது. இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். தெரியவே தெரியாது அப்ப அந்த பொண்ணுங்களுக்கும் வேலை கிடைக்கும். பெண்களுக்கு எதிரான புரியுதா? அவங்க அந்த பாடி கேம்ப் போறவங்களுக்கும் அந்த வேலை கவர்மெண்ட் வேலை மாதிரி கிடைக்கும். பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். ஓஹோ, இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளில் பெண்களுக்கு எதிரான கேசுகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும். விசாரணை முறையாக நடத்தப்பட்டு டேட் தள்ளி போடாது, அப்பவே இது பண்ணிடுவாங்க. இதுக்குதான் மகிழா கோர்ட் இருக்குது அப்படின்ட்டு சில பேர் கூச்சல் போட ஆரம்பிச்சிருவாங்க.
இது நம்ம பெண்களுக்காக மட்டுமே. ஓ இது தெரியலையே. பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். இந்த பட்டன்கள் 24/7 சென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் சென்டர் உடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த பட்டன்கள் தனியார் ஷேர் சேஃப்டிக்கு ஏதாவது அமுக்கிட்டா அந்த இது வந்துடும். அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் எல்லாத்துலயுமா பொருத்தப்படும். ஷேர் ஆட்டோ எல்லாத்துலயும் இந்த பட்டன்கள் வழியாக 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். சூப்பர். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் சின்ன ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் ஆட்டோல போய் இது பண்றாங்க. ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். பெண்கள் பாதுகாப்பை 24/7 கண்காணிப்பு செய்ய முடியுமா என்ற கேள்விக்கான பதிலாக ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கமாண்ட் சென்டர்ஸ் அமைத்து சிசிடிவி நெட்வொர்க்குகளை கண்காணிக்கவும் அவசர நிலைகளை அந்த நேரத்திலேயே கண்காணிக்கவும் அதற்கான விரைவான பதிலை உறுதி செய்யவும் அதிநவீன கட்டளை மையங்களை அமைத்து பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அடுத்து, பெண்களுக்கு மிகவும் தேவையான நாட்களில் பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் ஸ்கூல் காலேஜ்லயும் இது எனக்கு கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிடல்ல தான் கிடைக்கும். ஒழுங்கா நடக்கிறது இல்ல. அதனாலதான் அது ஆமா நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, இருக்கிறதே தெரியல, ஒழுங்கா முழுமையாக செயல்படுத்தவில்லை என்பது நமக்கு நல்லாவே தெரியும். இல்ல இருக்கு, ஆனா அது சொல்றவே மாட்டேங்கிறாங்களே. பெண்கள் மேம்பாட்டு திட்டம் இன்னும் முடியலையா? நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். சுய உதவி குழுக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்ட MSME-களாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். அதாவது 100% மானியமாகவே வழங்கப்படும். அடுத்து, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். குழந்தைங்களுக்கா? இனிமே மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டுல பிறக்கிறது அப்போ எல்லாரும் அவ்வளவுதான், எல்லாம் குழந்தை திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆசீர்வாதமாக பையன் பொண்ணெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். சூப்பர். அதான் கவர்மெண்ட்ல பார்த்தாதான் கிடையாது, எல்லாருக்கும். தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் அண்ட் டைப்பர்ஸ் இவையெல்லாம் அந்த பேபி வெல்கம் கிட்டில் இருக்கும். ஓஹோ, இது இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது ரெடி ஆயிட்டு இருக்கு. வரப்போற நாட்களில் அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அவ்வளவுதான், அவன் தேவையானதெல்லாம் சொல்லிட்டாரு. சரிப்பா, வாக்குறுதிகள்லாம் கொடுக்குற, உறுதிமொழிகள்லாம் கொடுக்குற, இதெல்லாம் ஓகே தான். ஆனா ஸ்டாலின் சார் செய்ய முடியாதத நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரும்.
அது சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இப்பதான் ரீசெண்டா அதை பத்தி நான் முழுமையா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதுல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்னு கேக்குறீங்களா? 30%. ஆமா, இந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குற நிதியில அதுல இருந்து 1% எடுத்தாலே போதுமே. அதுல 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமா 30% ஆச்சா? சூப்பர். கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனா கவர்மெண்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. நாகரிகமா நீங்க அடிக்கிற கொள்ளையும் நீங்க அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்க அப்படியே சைட்ல ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. எவ்வளவு காசு! இந்த திட்டம் அந்த திட்டம்ன்றாங்க. இதெல்லாம் சைட்ல ஒதுக்காம கவர்மெண்ட்ல காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டுறீங்களா? அது எப்படி? போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். அந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டாலின் சார் டாக்ஸ். இத முதல்ல இதெல்லாம் ஒழிச்சாலே போதும், எல்லாமே தன்னால நல்லாவே நடக்கும். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன். அத பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த வாக்குறுதி சொன்னதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதுல ஏதாவது ஒரு 3 இது பண்ணா கூட பயங்கரமான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே சூப்பரா இருக்கு கேட்க. ஏன்னா இது ரொம்ப அடித்தட்டத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இது பெரிய ஒரு இதா பாப்பாங்க. இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு நிறைய சொன்னது அந்த 2500 ரூபாய் கொடுக்கறது வந்து அது அரசு வேலையில இருக்கவங்களும், அதாவது ஸ்டேட்டு சென்ட்ரல்ல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றது கரெக்டான விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே அங்க வேலை பார்க்கும் போது அங்க இருந்து அவங்க ஏற்கனவே கவர்மெண்ட் காசு தான் வருது அவங்களுக்கு. இப்போ திரும்பி கவர்மெண்ட் காசு எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் அது மீனிங்கே, அதுதான் சொல்ல வராங்க எனக்கு தெரிஞ்சு. அது கரெக்டான ஒரு டிசிஷன் தான். அதாவது எல்லாருக்குமே கொடுப்பேன், நீங்க ஸ்டேட்டா இருந்தாலும் சரி சென்ட்ரலா இருந்தாலும் எல்லாரும் வாங்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான். சிலிண்டர் விலை விக்குது. 6 சிலிண்டர்னா நிறைய பேருக்கு அந்த 3 சிலிண்டரே போதும்னு நினைப்பாங்க. அதை வச்சே ஒரு வருஷம் ஓட்டிடுவாங்க. 6 சிலிண்டர்னா அப்போ அடுத்த வருஷத்துக்கும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். நான் சிலிண்டர் விலையை கம்மி பண்ணுவேன்னு சொல்லல, சிலிண்டரே நான் தரேன் அப்படின்னு சொல்றது
எனக்கு தெரிஞ்சு தர பயங்கரமான ஒரு முடியும். ஏன்னா விஷயம். அவ்வளவு காசு ஆமா, இவங்க சொல்ற கிடைக்கும்போது அமௌண்ட் இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா அவ்வளவு பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு பண்ண இவங்க சொல்ல முடியும், ஆனா பண்ண முடியும். மாட்றாங்க. அததான் அவர் சொல்றாரு. ஆமா, அது உண்மைதான், அது அப்ப பெருசுதானே. பண்ணலாம். அதுதான் எல்லாருக்குமே தெரியல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அடிக்கிறாங்கன்னு தெரியும், ஆனா எவ்வளவு அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு காசுல இவ்வளவு அடிக்கிறாங்களா இவர் வந்து பண்ணிட்டாருன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? அது தெரியல. அது முதல்ல ஜெயிச்சாதானே தமிழ்நாடு மக்கள் எப்படினாலும் பல்ட்டி அடிப்பாங்க. இவங்களை நம்பி சொல்லவும் முடியாது. ஆமா, அப்புறம் இந்த தாய்மாமன் சீர்திட்டம், எல்லாமே சீர்திட்டம், தாய்மாமன் அந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் தரது, அதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அத தூக்கலாம்னு நினைக்கிறேன். அது தேவையில்லாது. ஏன்னா எல்லாரும் அதுக்கப்புறம் ஃபுல்லா பாப்புலேஷன் அதிகமாக்கி விட்டுருவாங்க. ரெண்டுதான், அதுக்கு மேல கிடையாது. அது அப்படி சொல்லணுமே, இல்லைன்னா எல்லாம் வெகுண்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இப்போ ஒண்ணுன்னு நிப்பாட்டி வச்சவங்க எல்லாம் 2 3ன்னு வந்துடும். நல்லா இருந்துச்சு அந்த இது கூட. அப்புறம் பஸ் இது சொன்னது வந்து தெரிஞ்சு அந்த சேஃப்டி சொன்னது, அதுக்கப்புறம் பாடி கேம்ப் இது வந்து அது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் தான். அப்படியே ஒரு குழுவை உருவாக்குனாங்கன்னா அதுக்கு நிறைய பொண்ணுங்க தான் போடுவாங்க. அப்போ அந்த பொண்ணுங்களுக்கும் நிறைய பொண்ணுங்களுக்கும் அது வேலை கிடைக்கிற மாதிரி தான், கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வேலை மாதிரிதான். யூனிஃபார்மே இல்லாம நார்மலா இருப்பாங்க. அது எவ்வளவு போவோம். அது கொஞ்சம் அது ஏன்னா கேம்ப் இருக்கும் போது நீங்க யாரு தப்பு பண்றான்னு தெரிஞ்சிரும்ல. இப்ப பொண்ணே ஏமாத்தினாலும் அதுல தெரிஞ்சிரும், பையன் பண்ண தப்புனாலும் தெரிஞ்சிரும். அதே மாதிரி ஆட்டோல அந்த இது பட்டன் சிஸ்டம் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான விஷயம். ஏன்னா நான் கேரளால ஒரு ஸ்கூல் பொண்ணை, ஒரு குட்டி பொண்ணை கூப்பிட்டு போய் ஒரு ஆட்டோக்காரன் ஏதோ பண்ணதெல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். அப்போ அப்படி இருக்கும் போது ஆட்டோல எல்லா வெஹிக்கல்லையும் பப்ளிக் இதுல வைக்கும் போது கரெக்டான ஒரு விஷயம்தான். ஏன்னா அது போச்சு பெரிய ஆட்கள்லாம் ஓகே, ஒரு குழந்தைங்க போச்சுன்னா அது ரிஸ்கான விஷயம். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த பட்டன் அமுக்கினா போதும் அப்படின்னு தெரிஞ்சுனாலே போதும்ல. அந்த பட்டன் அமுக்கினா நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு ஒரு இது. நிமிஷத்துல உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். 5 நிமிஷம்னு எனக்கு தெரியல, மேபி அது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது அதாவது தப்பு பண்றவங்க கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. அது மேபி எனக்கு நடக்கும். கேமரான்னு சொன்னதுக்கே ஐயோ யார் வச்சிருக்கான்னு தெரியலையே, அந்த யூனிஃபார்ம் பயப்படுவாங்க. அதனால இப்போ போன் ஆன் பண்ணி கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுத்தாலே பயப்படுறாங்களே. அப்போ இது இன்னும் பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஐயோ யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வரும். ஆட்டோமேட்டிக்கா தப்பு பண்றவங்க கம்மியாயிருவாங்க. நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய இது. ஆனா அது நான் என்னால ஏத்துக்க முடியாது. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீயா அப்படின்றதுதான் எனக்கு. அப்ப நாங்களா என்ன பண்றது? பாதி சொன்னார்ல, இனிமே வரும் உங்களுக்கு ஏதாவது வரும். ஏதாவது என்ன வரும்னா அந்த மது இதை வந்து ஆஃப் பண்ணணும்னு வரும். அதுதான் சூப்பர் உங்களுக்கு. அது மது ஆஃப் பண்றது ஆன் பண்றதெல்லாம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. அது எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது இது பண்ணலாம். ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மேபி அது ஏதாவது எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. டாஸ்மார்க் மூடலாம் வேண்டாம். டாஸ்மார்க்ல வந்து இந்த ஏஜ் வரைக்கும் தான் குடிக்கணும் அப்படின்னு, அதாவது ஆதார் கார்டு கொண்டு போனாதான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஏதாவது ரூல். ஸ்கூல் பசங்க இதெல்லாம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் பேராவது தடுக்கலாம்ல. அப்படி இருக்கும் போது, ஏன்னா கேரளா சைட்லாம் இது அந்த ரூல் இருக்கு. நீங்க ஏதோ அந்த வயசுக்கு மேல வாங்க முடியாது. அதே மாதிரி அந்த ஏதாவது அவங்களோட ஐடென்டி கார்டு இருந்தாதான் இதே பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டிலே வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது இது எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு நிப்பாட்ட முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அது நம்ம இவங்க சொல்றாங்களா திமுக நாங்க மதுவை ஒழித்து விடுவோம் இது பண்ணி, அதெல்லாம் ஒரு சாத்தியமான ஒரு இதே இல்லை. அப்படின்னா விஜய் எப்போ ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாரு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் நம்ம தான் செய்வாங்க. அது இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த போய் டக்குன்னு பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ் ஃப்ரீன்னு சொன்னதுமே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு அந்த பஸ் புடிச்சுட்டே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு இந்த பஸ்ன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியாது உண்மையிலே பிங்க் பஸ் மட்டும்தான் ஃப்ரீன்னு தெரியாது. நான் நினைச்சேன்னா லோக்கல் பஸ் ஃபுல்லா ஃப்ரீ தான் நான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது எனக்கு தெரியும். ஆமா, எனக்கும் நானும் லோக்கல் பஸ் போய் பல வருஷம் ஆயிடுச்சு. ஃபுல்லா பைக்குன்னு போய் பஸ்ல போய் எங்கயுமே டார்க்கா இருக்காது. எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரீட் லைட், அப்புறம் கேமரா எல்லா இடத்துலயும் இருக்குங்களா, சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அது நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல இருட்டா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பயம் இருக்கும். வெளிச்சம் இருந்துச்சுனாலே கொஞ்சம் தைரியம் இருக்குல்ல. அந்த மாதிரி எல்லாமே சாத்தியமான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதான் அந்த அமௌண்ட் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே சாத்தியமான ஒரு விஷயம். பண்ணலாம்.
பார்க்கலாம், இது என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.